நினைக்கக்கூடியல எனக்கு இப்படி கேக்குகள் எல்லாம் பட்டி இவ்வளவு இதா செய்கிறோம்ண்டு. ஆனா ஒரு வருஷம் இந்த கேக்குகள் எல்லாம் பட்டினது இல்லை. எனக்கு இந்த உதவி செஞ்ச ஜெர்மன் மாமாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது உருத்திரபுரம் எள்ளுக்காடுன்ற ஒரு பகுதியில். இங்கே நிற்கிறோம்னு சொல்லணும்டா உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு மாணவிக்கு இங்கே வந்து நாங்கள் உதவி திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அப்பாவையும் அம்மாவையும் இழந்த அந்த மாணவிக்கு வந்து நிறைய உதவி திட்டம் செய்திருக்கிறோம். அது அமுத சுரவி நட்பணி மன்றம் ஊடாகவும் செய்திருக்கிறோம், எங்களோட ஜெர்மன் அண்ணா ஊடாகவும் நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு 17வது பிறந்த நாள். அந்த 17வது பிறந்த நாளை அவள் எங்கள்கிட்ட சொன்ன போது நான் ஜெர்மன் அண்ணாவோட உடனே சொன்னேன், இப்படி ஒரு 17வது பிறந்த நாள், இப்படி உதவி செய்கிற பிள்ளைக்கு வந்து 17வது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு ஒழுங்கு செய்கிறோம் என்று சொல்லி கேட்டதுக்கு உடனடியாக எங்களுக்கு அவர் ஒரு 20,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தார். இந்த பிறந்த நாளை நீங்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க, அவரோட கையிலையும் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 30,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தார். அந்த நிதியில் நாங்கள் ஒரு சிறிய பெருமளவிலான இல்லாமல் ஒரு சிறிய பிறந்த நாளை தான் கொண்டாட போகிறோம். அந்த பிறந்த நாளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெர்மன் அண்ணாவுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அமுதசுரவி நட்பணி மன்றத்தாலேயும் ஒரு பெரிய தொகை, அது 2,24,000 ரூபாய் தொகையை தந்திருந்தவங்க, அதுக்கு நாங்கள் விளைஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த ஜெர்மன் அண்ணாவும் அந்த பிள்ளைக்கு வந்து சைக்கிள், புத்தக பேக், புத்தகம், ஷூ இப்படி மாதம் ஒரு 10,000 ரூபா இப்படி பணத்தை வந்து படிக்கிறதுக்காக வழங்கி கொண்டிருக்க அந்த பிறந்தநாள் கொண்டாடத்தை நாங்கள் பார்ப்போம். அங்கே பின்னுக்கிட்ட பாடுறது போட்டோ எடுக்காம என்னன்றா பிறந்தநாள் கொண்டாடுறது? ரைட், சரி, ஓகே. நாங்கள் இப்போ பிறந்த நாள் தான் கொண்டாட வந்திருக்கிறோம். இப்போ ஆரம்ப நிகழ்வு. இப்போ கனவேர் வந்து பின்னுக்கு நிற்கணும், அவையில் நாங்கள் காட்டுறோம் நேரண்டு. அண்ணியும் வரல, அண்ணி வந்து நில்லுங்க. இஞ்சால நிறைய பேர் நிற்கணும். இந்த தங்களுக்கு வந்து வீடியோக்கு முகம் கொடுக்கக்கூடாது நிற்கிறாங்க. ஏன் ரைட், வாங்க. நீங்க வீடியோ எடுங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து வேற என்ன? சரி, அண்ணி வாங்க. இல்லை, அண்ணி வாங்க, நீங்க வாங்க, நீங்க முதல்ல அண்ணி வாங்க. அண்ணி தேத்துங்க. நீங்க போங்க, தம்பி ஆகலாம் எல்லாம் போய் நில்லுங்க. ரைட், சரி, அண்ணியும் தேத்துங்க. ரைட், சரி சரி, ரைட். அடுத்த நீங்க வாங்க. புள்ளியால படத்துக்கு தான் சரியா? ரைட், இப்போ கேக்கு வேண்டாம் நீ வார். சரி, நாங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிறந்த நாளுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பிறந்த நாளில் இது வந்து அவருக்கு செய்து கொடுத்தது ஜெர்மனில் இருக்கிற அண்ணா. நான் இப்போ அவருக்கு ஒரு தொகை காசும் கொடுக்க போகிறேன். 1 லட்சம் ரூபா காணுமா? என்ன சிரிக்கிறது? 1 லட்சம் 2 ஆகணும். 10 லட்சம் கொடுக்க போகிறேன். இப்போ நான் 10 லட்சம் ரூபா கொடுப்பேன். என்னென்ன 10 லட்சம் ரூபா கொடுப்போம். சரி, நாங்கள் இப்போ உமாக்கு இதுவும் ஜெர்மன் அண்ணா தந்தவர். சரி, அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி தொகையும் தாருண்ணா. 12 லட்சம் இருக்கு போல இருக்கு. 2,000 இல்லை, 10 லட்சம் என்ன? ரைட், இருந்தாரு முடியும். எவ்வளோ இருக்கு அந்த நம்பர்? இங்கே தொகையா 10,000. ரைட், 10,000 ரூபா பணமும் மகு தந்துருக்கு. சரியா? சரி, ஓகே. நாங்கள் இப்போ வந்து இவட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். இப்படியும் நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறோம். எங்களோட காணொலியை பார்க்குறீங்க, நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஆதரவை தாங்க. தம்பி, நீ ஒரு மாறிப்படி நீங்க அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இங்கே கையால் கையெல்லாம் இருக்குடா கையால். ரைட்,
எந்த கேமரா பார்க்குறேன் ஓகே அபி ஓகே ஐயோ சரி ஓகே சரி வாரம்மா உங்களுக்கு தந்தையில வேண்டும் ஸ்கூல்லையே ரைட் அண்ணி படம் தான் இருக்கு அண்ணி நில்லுங்க கிடக்கு உங்களோட ஃபோன் சரியா இருந்துச்சு கேமரா இருந்தது அண்ணே இஞ்சல்வா அதில் ஃபோட்டோ விட்டு இருந்தேன் ஏங்க ஃபோன் வந்தேன் நான் எனக்கு இந்த உதவி எனக்கு நான் இது நினைக்க கூட இல்லை எனக்கு இப்படி கேக்குகள்லாம் பட்டி இவ்வளோ இதாக செய்யணும்ண்டு ஆனால் ஒரு வருஷம் இந்த கேக்குகள்லாம் பட்டினது இல்லை எனக்கு இந்த உதவி செஞ்ச ஜேர்மன் மாமாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் அம்மாக்களோட இருக்க கூட நான் இப்படியெல்லாம் செஞ்சதே இல்லை இந்த வருஷம் மட்டும்தான் நான் இப்படி பெருசாக செஞ்சுருக்கேன் அதே மாதிரி எனக்கு இந்த உடுப்பும் அவர் எடுத்து தந்திருக்கிறேன் 10,000 ரூபாய் காசும் கொண்டு வந்து கையில் வந்திருக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு அம்மா அப்பாக்கள் இருந்து கூட இப்படி இது செய்யலை நான் அந்த குறையமனையை தீர்த்து வச்சிருக்கிறேன்